ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி தைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையுமே தைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயம்லாம் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானுமே மோட்டிவேட் ஆவேன். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் வந்து தையல் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வந்து வீட்டில் இருந்து தச்சு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னென்ன அப்படின்னா, நம்ம வந்து மனசு வந்து ஒரு மனசாக இருக்கணும். தைக்கிற விஷயத்தில் மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நீங்கள் தைக்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு அப்புறம் இந்த ப்ளவுஸ் முடிக்கணும், இதை வந்து கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மைண்ட் வந்து ஏதோ பிரச்சனையினால ஏதோ விஷயத்தினால நமக்கு வந்து சங்கடமாக இருக்குது அப்படின்னாலும் உட்காந்து தச்சிட்ருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு பாட்டோ இல்லை உங்களுக்கு எஃப்எம் பிடிக்கும் அப்படின்னா எஃப்எம்மோ ஏதோ ஒன்று வந்து கேட்டுகிட்டே வந்து நீங்கள் தைங்க. அப்படிங்கும்போது நம்ம மைண்டு வந்து மாறும். நம்ம தச்சிட்டே இருக்கும்போது நம்மளை அறியாமல் அந்த விஷயங்கள்லாம் மறந்து நம்ம வேலையை வந்து கரெக்டாக பார்த்துட்ருப்போம். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைமிங் தான் ரொம்ப வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு கஸ்டமர் வந்து இத்தனை மணிக்கு எனக்கு இந்த நாள் வந்து வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டைமுக்கு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி நம்மளை வந்து செட் பண்ணிக்கணும். எந்த எக்ஸ்கியூஸுமே சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த தொழிலில் வந்து மேலே வர முடியும். நம்ம வந்து இன்றைக்கி ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒவ்வொரு நாள் மாற மாற அந்த நாளில் வந்து நிறைய டெய்லர் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. நிறைய காம்படிஷன் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. முன்னாடிலாம் டெய்லர் கடைனா ஒரு 4 கடை தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு முக்கிலேயே 4 கடை இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய டெய்லர் வந்து கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்களுமே அதுக்கு தக்கன வந்து உங்களோட விஷயங்கள் வந்து நீங்கள் தச்சு கொடுக்கறதுல ஃபினிஷிங்காக தச்சு கொடுக்கணும், டைமுக்கு கொடுக்கணும். எந்த டைம் வந்து கொடுத்து தச்சு தாங்க அப்படின்னு கேட்டாலும் தச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலில் வந்து வருமானம்லாம் சம்பாதிக்க முடியும். இல்லைனா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிரும். எப்போவுமே டெய்லி வந்து ஒரு 200 ரூபாயிலேருந்து ஒரு 400 ரூபாய் வரைக்கும் நம்ம சம்பளம் வர்ற மாதிரி நம்ம வந்து தைக்கிற மாதிரி நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா நமக்கு வந்து அந்த டைமிங் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இந்த பொண்ணு எப்போ கொடுத்தாலும் நமக்கு வந்து தச்சு கொடுத்துருவா. நம்ம ரிலேஷனுக்கும் சொல்லலாம். ரிலேஷன் யாராவது வந்து எனக்கு தைக்கணும், அவசரமாக தைக்கணும், ஒரு கோயில் கூட நேற்று தான் ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம கரெக்டாக தச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போது நமக்கும் ப்ளவுஸ் வந்து வரதான் செய்யும். அக்கா, நானுமே நிறைய பேர் வந்து இப்படி ட்ரை பண்ணுறேன், நிறைய வந்து தச்சு கொடுக்குறேன், ஆனாலுமே எனக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க என்ன மிஸ்டேக் சொன்னாங்களோ அதை வந்து மிஸ்டேக் வர்றது இந்த தொழிலில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதை வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்குறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியல எந்த விஷயமும் அப்படின்னா கூட யூடியூப்பில் போய் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது இந்த ப்ளவுஸில், இதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு போட்டாலே நிறைய வந்து சொல்யூஷன் வருது. அப்படிங்கும்போது அதை வச்சு நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே கஸ்டமர் வந்து உங்களை விட்டு போக மாட்டாங்க. காலையிலே வந்து எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து இத்தனை ப்ளவுஸ் வந்து நான் தைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி ஒன்று சின்னதாக மிஷின் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிக் பண்ணி வச்சுருங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து தைக்கணும், ஆமாம் இத்தனை ப்ளவுஸ் இன்றைக்கி முடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளை அறியாமே நமக்கு வந்து மோட்டிவேட் ஆகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து டெய்லி வந்து நம்ம நினச்ச ப்ளவுஸை வந்து தைக்க முடியும். அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது, இல்லை வந்து எனக்கு வந்து ப்ளவுஸே வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க சிம்பிளாக வந்து பக்கத்தில் ஏதாவது டெய்லர் கடை இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ப்ளவுஸை வந்து வெளியே கொடுத்து தைக்கிற பழக்கம்லாம் இருக்கும் சில டெய்லர் கடையில். நீங்கள் வந்து விசாரித்து ஒரு 2-3 ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக கிடைக்கும், ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு அமௌண்ட் நமக்கு வந்து துணியே இருக்கா இல்லாததுக்கு நம்ம அங்கே வந்து தைச்சிக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கடையில் எதுவும் கேட்டு பாருங்கள். அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நீங்கள் கிடச்சிதுன்னா அதையுமே மிஸ் பண்ணாமல் தைச்சி கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம தச்சு மட்டும் கொடுக்கணும், எம்மிங் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி கடையிலையுமே நிறைய கடையில் வந்து கொடுக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து அப்படி வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ப்ளவுஸே வரமாட்டேக்குது, நான் என்ன வந்து பண்ணாலும் எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கம்மியாக தான் வருது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு நடத்துங்க. வீட்டிலே வந்து ஒரு 2 மிஷின் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பழைய மிஷினோ ஏதோ வாங்கி போட்டு ஒரு 2 பேராக வந்து தைக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வருமானமும் வரும். அதே மாதிரி அதை வச்சு உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஆட்களும் தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உங்களை வந்து பிஸியாகவே வச்சுக்கோங்க. நமக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியே. ஏன்னா நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தையல் துணிலாம் நிறைய வரும். ஆனால் ஒவ்வொரு நாள் சாக்கு சொல்லி கஸ்டமர் கேட்டாங்கன்னா நாளைக்கு தரேன்னு சொல்லி அவங்க வந்து அவங்க டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது உங்ககிட்ட கஸ்டமர் வந்து கொடுக்கறதுக்குமே யோசிப்பாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்து கொடுத்தா அந்த டயத்துக்கு வந்து நமக்கு தராது, ஒரு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துடும். அதனால் அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. இப்போ வந்து நீங்கள் மிஷினில் உட்காந்து தச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை நம்ம
நம்ம கரெக்டாக தைச்சி கொடுக்கணும், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி யோசித்து தைங்க. எப்போவுமே நம்ம வந்து பாசிட்டிவாக நினச்சி ஒரு ப்ளவுஸை தைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து நல்லபடியாக தைச்சி கொடுக்க முடியும். சில பேர் வந்து தைக்க ஆரம்பிக்கும் போதே ஐயோ இதில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற பயத்திலே வந்து தைப்பாங்க. நம்ம வந்து நெகட்டிவாக நினைக்கிறதுக்கு பதிலாக பாசிட்டிவாக நம்ம வந்து கரெக்டாக தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து தைக்கணும். இன்னொன்று வந்து சில பேருக்கு வந்து ப்ளவுஸை வந்து நல்லா தைக்க தெரியும், ஆனால் கொஞ்சம் நீட்டாக வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு உங்களால் அயர்ன் பண்ண முடியாட்டி கூட கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு அழகாக வந்து நீட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்க ப்ளவுஸை வந்து எப்படி கொடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து மடித்து கொடுக்கும்போது நீட்டாக வந்து மடித்து கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அந்த ப்ளவுஸை தப்பே இருந்தால் கூட அந்த ப்ளவுஸில் வந்து அவங்க அதை போட்டுட்டு இது சின்ன மிஸ்டேக் தாம்மா, இது வந்து சரி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ப்ராப்பராக எல்லா நூலையும் வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் சைடில் தெரிகிற நூல் எல்லாத்தையுமே பிரித்து விடுங்க. அதே மாதிரி நம்ம போட்ட தையலில் வந்து நூல் வந்து வெளியில் தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நீட்டாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். எம்மிங் பண்ண சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக எம்மிங் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி விட்டு அந்த ப்ளவுஸை கொடுங்க. நம்ம வந்து தைக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணிட்டு தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து நல்ல டெய்லராக வந்து ஆக முடியும். இப்போ வந்து டெய்லர் தொழிலில் வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க. முன்னாடிலாம் வந்து டெய்லரே கம்மியாக தான் இருப்பாங்க. கடை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று தான் இருக்கும். இப்போ வந்து ஒரே இடத்துலையே 4 டெய்லர் கடை 5 டெய்லர் கடை இருக்கிற அளவுக்கு நமக்கு வந்து காம்படிஷன் அதிகமாகிட்டு, அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம நிலச்சி நிற்கணும் அப்படின்னா நம்மளோட விஷயங்களில் வந்து நம்ம என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நீட்டாக கொடுக்கணும், கரெக்டான டயத்தில் டெலிவரி பண்ணணும், எப்போ அவங்க கேட்டாலும் நமக்கு வந்து தச்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸை வந்து அளந்து தைக்கணும் அப்படின்னாலும் மெஷர்மெண்ட் எடுத்து அளந்து தைக்கிறதுக்கும் நம்ம வந்து தயாராகி நம்ம இருக்கணும். இது எனக்கு தெரியாது, இது வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வந்து நம்ம இருக்கக்கூடாது. கஸ்டமர் வந்து எந்த மாடல் கொடுத்தாலுமே நம்ம வந்து தைக்கிற மாதிரி நம்மளை வந்து பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து இப்போ வீட்டில் தைக்கிறவங்ககிட்டே வந்து ஆரி போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து அதை வந்து வெளியில் கடையில் கொடுத்து ஆரி மட்டும் போட்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து தச்சு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியில் வந்து நம்ம ஆரி போட்டு தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து தையலுக்கு மட்டும் நமக்கு வந்து 500 ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது நம்ம வந்து வெளியில் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஆரிக்கு போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தச்சுக்கலாம். தச்சு கொடுக்கும்போது அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் வரும். அப்படி தான் நம்ம வந்து வருமானத்தை வந்து பெருக்க முடியும். நிறைய பேர் வந்து என் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்து மோட்டிவேட்டட் இருக்குது சிஸ்டர் உங்கள் வீடியோ வந்து அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து எப்படி வந்து இவ்வளோ வந்து உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வருது அப்படின்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா வந்து கிடையாது, 5 வயசுலேயே வந்து இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா தான் வந்து பீடி சுற்றி எங்களை வந்து வளர்த்தாங்க. அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து ஒரு 150 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு காலையிலேருந்து நைட்டு விடிய அதாவது 12 மணி 1 மணிக்கு தான் தூங்குவாங்க. ஆனால் காலையிலே 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். சின்ன பிள்ளையில நாங்கள்லாம் வந்து 8 மணிக்கு தூங்கிடுவோம். ஆனால் நாங்கள் எப்போ இடையில எந்திரிச்சா கூட அவங்க வந்து பீடி சுற்றிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உழைப்பை வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறது நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் எத்தனை பேர் வந்து அம்மா அப்பாவை பார்த்து வளர்றீங்க, கஷ்டப்பட்டதை பார்த்து வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால தான் நமக்கு நம்மளை அறியாமையே வந்து இல்லை நம்ம உழைச்சா நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வந்துச்சு. எங்கள் அம்மா வந்து ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க. அதுலேருந்து 12:30 1 மணி வரைக்கும் உட்காந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க வந்து கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அவங்களால வந்து ஒரு 150 ரூபா வந்து சம்பாதிக்கிறது அப்போ வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஒரு மிஷினில் போய் மிஷினில் உட்காந்து தைச்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதை விட அதிகமாகவே சம்பாதிக்க முடியுது. ஒரு நாளில் நம்ம நினச்ச ரூபாயை வந்து இந்த தொழிலில் சம்பாதிக்க முடியுது. அதை பார்த்து நான் வளர்ந்ததுனால மட்டும்தான் என்னால் வந்து டெய்லி வந்து நம்ம இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ ரூபா வந்து நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வந்து வந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ சொன்ன கருத்து எல்லாமே நான் வந்து ஓனாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு சொன்ன விஷயங்கள் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.